அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். அதாவது இந்த ஒரு நாளைக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு முதல் நன்றி இறைவனுக்கு. அடுத்த நன்றி வந்து எங்களோட செக்ரட்டரி who has always been the backbone of this institution. So thank you secretary sir who is driving us forward. ஒரு நல்ல தலைவனுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தலைவியாக இருக்கிறது எங்களோட பிரின்சிபல் உமா பாஸ்கர் மேம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயுமே பார்க்கல. தோ அவங்க வீட்டில் நிறையா ஹெல்த் இஷ்யூஸில் ஒருத்தவங்க இருந்தாலும் சார் நான் ஃபஸ்ட் இயர்ஸை பார்த்தே ஆகணும் சார், அதனால் நான் இங்கே வந்தே ஆகணும் சார்ன்ற அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம். அதே மாதிரி டீன் ஆஃப் அகடமிக்ஸ் செந்தூர் பிரியதர்ஷினி who is always driving us. All the driving, the entire train அவங்க தான் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க along with the HODs. Special thanks to them. இவங்க இல்லாம அணுவும் அசையாது. துறை தலைவர்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ ஹார்ட்டி வெல்கம் டு த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஹியர். நேற்று நான் பர்சனல் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் எல்லாருமே பாசிட்டிவா ரிப்ளை பண்ணியிருக்காங்க சார். சொல்ல போனா வர ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டை விட வரப்போற பேரண்ட்ஸ் கவுண்ட் அதிகமா இருக்கு சார் அப்படின்னாங்க. ஸோ தட் இஸ் த கமிட்மெண்ட் விச் பேரண்ட்ஸ் ஷோஸ் டுடே. ஸோ அதுக்கும் பெரிய நன்றி. எப்பயுமே ஒரு ஃப்ரெஷர்ஸ் டே ஆரம்பிக்கும் போது ஒரு கெஸ்ட்டை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு. ஈஸியாக கூப்பிட்டுறலாம், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூப்பிட்டுறலாம், இல்லை யாராவது ஒரு பர்சனை கூப்பிட்டுறலாம். பட் இவங்க நேம் வந்து எப்பயுமே என்னோட மைண்டில் இருக்கும், என்னோட ஹார்ட்டில் இருக்கும். ஏன்னா நான் பேசும்போது ஒரு லைன் நான் ஒரு அட்வைஸாக பண்ணாலும் இல்லை ஒரு லைன் நான் கோட் பண்ணாலும் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நான் இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது. அப்படி ஒரு பர்சனாலிட்டி. ப்ளஸ் இவங்களை நான் ஸ்பீக்கர் இல்லை ஹெச்ஓடி இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் அப்படின்னு நான் கூப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு க்ரௌடுக்கு, இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பேரண்ட்ஸ் நிறையா பேர் வந்திருக்க இந்த க்ரௌடுக்கு ஒரு நல்ல மனிதர் வரணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் மேம் நான் 0 பண்ணேன். ஸோ தேங்க்யூ மேம். உங்கள் பேர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். உங்களோட வீடியோஸ் நான் இந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன், யூடியூப்ல ஏதாவது பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா இவங்க நேமை போட்டு ஜஸ்ட் டைப் இட், அவ்வளோ வீடியோஸ் காட்டும். ஒன்றும் பண்ண வேணாம், அதை ஆன் பண்ணிட்டு ஃபோனை திருப்பி வச்சிருங்க. அவங்க வாய்ஸும் அவங்க சொல்ல வந்த பாயிண்ட்ஸும் நம்ம மைண்டுக்குள்ள போனாலே நம்மளும் நல்ல மனிதர்களா திரும்ப வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் இந்த அக்கேஷனுக்கு வந்தது we are so grateful மேம். ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங். இப்போ காலையில் அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது கூட என் வாய் வலிக்குது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு டைமிங்கும் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மேம் வீட்டுக்கு போய் சுற்றி கூட போட்டுருங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். சீதர் ஒய்ஃபை மேலே உட்கார வச்சுட்டு ஹஸ்பண்ட் கீழே உட்காந்து, திட் இஸ் வாட் த ரிலேஷன்ஷிப் டுட் பி. இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ வரும்னா when we obey our parents. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தினதால தான் now they are like this. So thank you sir, always allowing your front runner to come up about our institution. இந்த மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிட்டத்தட்ட 1997 ஆரம்பிச்சது. ஒரு 25 பேரோட, இது எப்பயுமே நான் கோட் பண்றது, ஒரு 25 பேரோட ஆரம்பிச்சோம். அப்போ நாங்கள் கூட இல்லை, செக்ரட்டரி சார் தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு டெம்பரரி பில்டிங்கில் ஆரம்பித்தோம். அது எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு 2025ல் 2400 ஸ்டூடெண்ட்ஸோட நிற்கிதுன்னா அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பேரண்ட்ஸ் ஆன நீங்களும் ஸ்டூடெண்ட்ஸும். இது ஈஸியாக ஒன்றும் அச்சீவ் ஆகலை. கிட்டத்தட்ட அப்போ ஃபேக்கல்டி கவுண்ட் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்போ எங்களோட ஃபேக்கல்டி கவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 150 ஃபேக்கல்டி ஆர் தேர். இது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஏன்னா முக்கியமான நன்றி பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் பேரண்ட்ஸுக்கு தான். இந்த 2500 ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணதுக்கு மெயின் ரீசன் உங்க பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் தான். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. As a students, we should thank the parents for allowing us to jump and join in மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதை பண்ணலாமா? the students பக்கத்தில் இருக்க பேரண்ட்ஸுக்கு நன்றி மட்டும் சொல்லிருங்க. தேங்க்யூ. இந்த மங்கையர்கரசி குரூப், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான நீங்க ஒரு ஸ்பெஷல் பேட்ச் எங்களுக்கு.
24ல நாங்க இண்டக்ஷன் பண்ணும்போது அப்பதான் நாக்ன்ற ஒரு ப்ராசஸ், அதாவது அங்கீகாரம் வழங்கப்படும்ன்ற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு. அது வந்து அடிஷ்னலா காமராஜ் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லா காலேஜும் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. ஆனா நாக்ன்ற ஒரு ப்ராசஸ், நாக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. நீங்க வெளியே பாத்தீங்கன்னா தெரியும், ஏ கிரேட்னு போட்டிருப்பாங்க. அதுல அந்த நாக் 2 சைக்கிள், அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு வரும். 3வது சைக்கிள், அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க அப்ளை பண்ணும்போது போன வருஷம் தான் நம்மளோட கேம்பஸ், நம்மளோட ஃபேக்கல்டி, நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து முதல் தடவையா நம்மளுக்கு கொடுத்த கிரேட் தான் ஏ கிரேட். அந்த ஏ கிரேட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லாருமே. ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். அந்த 25ன்றது ரொம்ப ஸ்பெஷல். 2025ல வந்த பேட்ச், யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஸோ இங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே ஒரு அஷூரன்ஸ் தான், மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வி வில் கிவ் அவர் பெஸ்ட். மேம் சொன்ன மாதிரி 2 கை கட்டினாதான் ஓசை வரும். ஸோ அது மாதிரி பேரண்ட்ஸும் சேர்ந்து டீச்சர்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதுக்கு நான் இங்க ஒரு அஷூரன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னதான் நீங்க உங்களோட சப்போர்ட் எங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அனுப்பிச்சுட்டதோட எங்களோட வேலை முடிஞ்சுன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாம எப்ப எல்லாம் மீட்டிங் இருக்கோ, இல்ல எப்ப எல்லாம் உங்களுக்கு தேவைகள் இருக்கோ, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ, ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆஸ்க் அஸ். வி வில் கிளாரிஃபை அண்ட் வி வில் பி எ சப்போர்ட் டு யூ. ஸோ அந்த அஷூரன்ஸ் நான் உங்ககிட்ட கேட்கறேன் இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால பெரிய அட்வைஸ் நான் பண்ண மாட்டேன். நான் அந்த கேட்டகரியும் கிடையாது. அதுக்கு மேம் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க. ஸோ தே வில் கிவ் யூ த ரைட் அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லணும், சின்ன விஷயம் மட்டும், பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் கேர்ள்ஸ் சில விஷயங்களுக்கு இதுவுமே மேம் கிட்ட இருந்து வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நான் ரீட் பண்ணதுல இருந்து சொல்றேன், பட் டெஃபினட்டா இதை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க மேம் அவங்களோட வீடியோஸ்ல. ஒரு வேர்ட் இருக்கு, NO. வாட் இஸ் தட்? நோ. நோன்ற ஒரு வேர்ட். அந்த நோன்ற வேர்டை ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா, ஆஸ் அ கேர்ள் ஸ்டூடெண்டா நீங்க நிறைய இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் வரும். நீங்க எப்ப எல்லாம் அதை கரெக்டா சொல்றீங்களோ, நீங்க உங்களோட ட்ரீமை நோக்கி ஈஸியா நகர்ந்துகிட்டே இருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது, நம்ம ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல நம்ம நோ சொல்லணும்னா அது நம்மளுக்கு தேவையா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வேணும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் இந்த காலேஜ். அந்த அவேர்னஸ், அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மொபைல் வச்சிருக்கீங்க இல்லையா, எல்லாருமே மொபைல் வச்சிருப்பீங்க. மொபைல் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸே இருக்க முடியாது. அந்த மொபைல் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்ல ஒரு இடத்துல மெடிடேட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல டீச்சர்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், இல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த நேரத்துல ஒரு சவுண்ட் வரும், ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நேரத்துல அந்த நோட்டிபிகேஷனை பார்க்கணுமா வேணாமான்ற பெல் இங்க இருக்கணும். அந்த இடத்துல நீங்க நோ சொல்லணும். நீங்க அந்த இடத்துல எஸ் சொன்னீங்கன்னா எடுப்போம், பேச ஆரம்பிப்போம், இல்ல சாட் பண்ண ஆரம்பிப்போம், இல்ல அந்த ரீல பார்க்க ஆரம்பிச்சு. இப்ப புதுசா ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம இன்ஸ்டால போய் ஒரு தடவை பார்த்தா போதும், அது ரிலேட்டடா இருக்கிற எல்லா விஷயங்களும் வருது. அது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் முடிச்சு பார்க்கும்போது நைட் 10 மணி ஆயிடும், படுத்துருவோம். இந்த இடத்துல தான் நோ சொல்லி பழகணும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு ஃப்ரெண்டும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அது வழி மாறி போகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வேர்ட் நோ. இந்த நோ நம்ம சொல்லி பழகிட்டோம்னா டெஃபினட்டா நம்ம ட்ரீமை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது பேரண்ட்ஸான நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பேரண்ட்ஸ் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக்கிட்டோம், இந்த நோன்ற ஒரு வேர்டை சொல்லி கொடுத்துட்டோம். இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க எல்லாருமே, எவ்வளவு பேரண்ட்ஸ் அப்பா அம்மா 2 பேரும் வந்திருப்பீங்கல்ல இல்லையா? சில பேர் அப்பா மட்டும் வந்திருப்பீங்க, இல்ல அம்மா மட்டும் வந்திருப்பீங்க. உங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் தவளும் போது குப்புறப்படுத்திருப்பாங்க பாத்தீங்க, குப்பரை விழுவாங்கல்ல சொல்லுவோம்ல, அது முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒரு லைஃப்ல. அதை எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? கை தூக்க முடியுமா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் டைம் விழும்போது ரைட், அதே குப்புரை விழுந்த குழந்தை நடப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு 2 கால்ல நடந்து போவாங்க பாத்தீங்களா, அதை எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறீங்க? குட். அந்த பார்க்கும்போது ஒரு 2 செகண்ட் நடப்பாங்க, அப்புறம் திருப்பி விழுந்துருவாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ் அ பேரண்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமா போய் தூக்கிட்டு
தூக்கிட்டு அந்த அந்த தரைய இப்படி தட்டுவோம் இல்லையா, அது ஒண்ணும் செய்யாதுப்பா நீ நடடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஒரு பேரண்ட் அதே குழந்தைய தூக்கி பக்கத்து வீட்டு பொண்ணு 8 மாசத்துல நடந்துட்டா, நீ 1.5 வருஷம் ஆச்சு நடக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? யாராவது சொல்லியிருக்கோமா? ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், அதே குழந்தை தான் 12th முடிச்சு வருது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆனா நம்ம அதை எதையுமே யோசிக்காம, அவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்திருக்காளா நீயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர், அவ பிசிஏ சேர்ந்திருக்காளா நீயும் பிசிஏ சேர், அவ பிகாம் சிஏ சேர்ந்திருக்காளா நீயும் பிகாம் சிஏ சேர், பாரு அவ மெடிசன் சேர்ந்துட்டா பாரு நீ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சேர்ந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்றதை மறந்துட்டு ஆஸ் அ பேரண்டா செய்ய வேண்டிய முதல் கடமை இந்த கம்பேரிசன். இந்த கம்பேரிசன் இல்லாம பாத்துக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் மேம் மங்கை ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. நான் சொல்ல வேண்டியது ஒரு காமன் வேர்ட், சூப்பர் ஸ்டார்ஸ். இது ஒருத்தவருக்குதான் கிடையாது, இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பர் ஸ்டார்ஸ். ஒன்லி திங் இஸ் எந்த விதமான கம்பேரிசனும் இல்லாம உங்களோட குழந்தைய அவங்கவுங்களோட பிடிச்ச லெவலுக்கு விடுங்க. டெஃபினட்டா அவங்க ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கு இந்த ஃபேக்கல்டி பின்னாடி இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டியும் உதவுவாங்க. அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். So always don't do the comparisons, always support your children. அது ரொம்ப முக்கியம். ஆனா அதே நேரத்துல as a student நான் உங்களுக்கு சொன்னது இந்த நோன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல முக்கியமான ஒரு நோ இருக்கு. அது வந்து unwanted relationships. நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், இதே இது நீங்களும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியது, நான் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் போகாம அப்பா அம்மான்ற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி 22-24 வயசு வரைக்கும் எனக்கு வேண்டாம்ன்ற ஒரு முடிவோட இருங்க. டெஃபினட்டா சக்சஸ் உங்களை தேடி வரும். இந்த 22-23 நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்னா காத்துல பறக்கிற பலூன் மாதிரி தான், நல்லா இருக்கும், டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்கும். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன், சே நோ டு தட். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் வேர்ட் நோ. எவனாவது வந்து பேசினாலும் நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க. The success will come to you. All the best. Thank you.